ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது JVC டைம்ஸ் நவ்வின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். இதுவரையில் நாம் பார்த்தது தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சியும் என்பது குறித்து. ஆனால் தற்போது JVC டைம்ஸ் நவ் வெளியிட்டிருக்கும் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி அதிமுக கூட்டணி 128 147 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், திமுக கூட்டணி 75 95 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும், தமிழக வெற்றிக் கழகம் 8 15 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும் கணித்திருக்கிறது JVC போல். முன்னதாக நாம் பார்த்த 5 அமைப்புகளுமே தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமைய வாய்ப்பிருப்பதாக கூறியிருந்த நிலையில் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமையும் என்று கணித்திருக்கிறது JVC டைம்ஸ் நவ் போல். அதிமுக கூட்டணி 128 147 தொகுதிகள் வரை வென்று ஆட்சியை கைப்பற்றும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 75 95 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், தமிழக வெற்றிக் கழகம் 8 15 தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்று கணித்திருக்கிறது JVC போல். JVC டைம்ஸ் நவ் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் அதிமுக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. தொகுதி எண்ணிக்கையை பொறுத்தமட்டில் 128 147 தொகுதிகள் வரை அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் உள்ள மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு தேவை 118 தொகுதிகள் என்ற நிலையில் அதையும் தாண்டிய தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்ற வாய்ப்பிருப்பதாக கணித்திருக்கிறது JVC டைம்ஸ் நவ். திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 75 95 தொகுதிகள் மட்டுமே வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், தமிழக வெற்றிக் கழகம் 8 15 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையில் நாம் பார்த்த 5 அமைப்புகளுமே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் திமுக கூட்டணியே மீண்டும் ஆட்சியை அமைக்கும் என்று கூறியிருந்தன. இந்த சூழலில் JVC டைம்ஸ் நவ் வெளியிட்டிருக்கும் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி அதிமுக கூட்டணி 128 147 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், திமுக கூட்டணி 75 95 தொகுதிகள் வரை மட்டுமே பெறும் என்றும், தமிழக வெற்றிக் கழகம் 8 15 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும் கூறி தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமையும் என்று கணித்திருக்கிறது JVC டைம்ஸ் நவ். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எக்ஸிட் போலாக நாம் ஒவ்வொரு அமைப்புகளின் முடிவுகளையும் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நாம் தற்போது திரையில் பார்த்துக் கொண்டிருப்பது JVC டைம்ஸ் நவ்வின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். தற்போது வரையில் நாம் பார்த்த 5 அமைப்புகளுமே தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்று கூறியிருந்த நிலையில் JVC டைம்ஸ் நவ்வின் கருத்து கணிப்பின்படி, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி அதிமுக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்று கணித்திருக்கிறார்கள். 128 147 தொகுதிகள் வரை அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும், திமுக கூட்டணி 75 95 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையில் 8 15 தொகுதிகளில் வெல்லும் என்று கணித்திருக்கிறது JVC டைம்ஸ் நவ். தமிழ்நாட்டில் அடுத்ததாக யார் ஆட்சி அமைப்பார்கள், முதல்வர் எனும் அரியணையில் யார் அமர்வார்கள் என்ற கேள்வி தமிழக மக்களிடையே பிரதானமாக எழுந்திருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக ஆட்சி, அந்த ஆட்சியை அப்படியே தொடரப்போகிறதா, அல்லது ஆட்சியை விட்ட அதிமுக மீண்டும் அந்த ஆட்சியை கைப்பற்றப் போகிறதா, புதிதாக தமிழக தேர்தல் களத்திற்குள் புகுந்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் அதனை கைப்பற்றப் போகிறதா, நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வாக்கு சதவீதத்தை எடுக்கப் போகிறது என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் நம்மை சுற்றி சுழன்று இருந்த நிலையில் அதற்கான முழுமுதற் பதிலும் மே 4ஆம் தேதிதான் கிடைக்கும் என்றாலும் கூட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் JVC டைம்ஸ் நவ் வெளியிட்டிருக்கும் கருத்து கணிப்புகளின்படி, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின்படி தமிழக வெற்றிக் கழகம் 8 15 தொகுதிகளை வெல்லும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 75 95 தொகுதிகள் வரையும், அதிமுக கூட்டணி 128 147 தொகுதிகள் வரை பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரையில் 6 அமைப்புகளின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை நாம் பார்த்திருக்கிறோம். அதில் 5 தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை தொடரும் என்று கணித்திருக்கிறது. தற்போது நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கும் JVC டைம்ஸ் நவ் தமிழ்நாட்டில் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று கணித்திருக்கிறது. மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் ஒவ்வொரு அமைப்புகளின் முடிவுகளாக நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். முன்னதாக 5 அமைப்புகளின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை நாம் பார்த்திருந்தோம். அவை அனைத்தும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிதான் தொடரும் என்று கணித்திருந்தன. தற்போது நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருப்பது JVC டைம்ஸ் நவ்வின் கருத்து கணிப்பு முடிவுகள். இதன் முடிவுகளை பொறுத்தமட்டில் அதிமுக கூட்டணி 128 147 தொகுதிகள் வரையும், திமுக கூட்டணி 75 95 தொகுதிகள் வரையும், தமிழக வெற்றிக் கழகம் 8 15 தொகுதிகள் வரையும் வெல்லும் என்று கணிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அடுத்ததாக நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருப்பது CNN News 18 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள்.
டைம்ஸ் நவ்வை போலவே தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமையும் என்று கணித்திருக்கிறது CNN நியூஸ் 18. அதிமுக கூட்டணியை பொறுத்தமட்டில் 114 124 தொகுதிகள் வரை வெல்லும் என்று கணித்திருக்கிறது CNN நியூஸ் 18. திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 103 113 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும் தமிழக வெற்றிக் கழகம் 4 10 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும் கணித்திருக்கிறது. CNN நியூஸ் 18 கருத்து கணிப்பு முடிவுகளின்படி தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமையும் என்று கணித்திருக்கிறார்கள். மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு தேவை 118 என்ற எண்ணிக்கையை தொட வேண்டும் என்ற நிலையில் அதிமுக கூட்டணி 114 124 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 103 113 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும் தமிழக வெற்றிக் கழகம் 4 10 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும் கணித்திருக்கிறது. தற்போது நாம் திரையில் மீண்டும் பார்க்கிறோம் JVC டைம்ஸ் நவ்வின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். இதிலும் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமையும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. 128 147 தொகுதிகள் வரை அதிமுக கூட்டணி வெல்லும் என்று கணித்திருக்கிறார்கள். முன்னதாக நாம் 5 அமைப்புகளின் முடிவை பார்க்கும்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின் முடிவாக திமுக ஆட்சியே தமிழகத்தில் தொடரும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது நாம் பார்த்த 2 அமைப்புகளின் கருத்து கணிப்பு முடிவுகளுமே தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமையும் என்று கணித்திருக்கின்றன. CNN நியூஸ் 18, JVC டைம்ஸ் நவ் இந்த 2 அமைப்புகளுமே தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி பிடிக்க வாய்ப்பிருப்பதாக கணித்திருக்கின்றன. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.